என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். வாழ்க்கை முழுக்க தவித்த ஆன்மா, முருகன் காத்த உண்மை சம்பவம். உன் வேதனையை நான் அறிவேன். உன் துன்பத்தை நான் புரிந்து கொள்கிறேன். பல பிறவிகளாக நீ தேடி அலைந்த மன அமைதியை இன்று உன்னிடம் கொண்டு வந்துள்ளேன். குமர குருபரன் என்று அழைக்கப்படும் நான் உன் இதயத்தின் ஆழத்தில் குடிகொண்டிருக்கிறேன். நீ கண்ணீர் சிந்தும் ஒவ்வொரு நொடியிலும் உன் அருகில் நின்று உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். உன் மன வேதனைகளை என் வேலால் அழித்து நித்திய ஆனந்தம் தருவேன். மகனே, மகளே, உன் பக்தியின் சுடர் ஒளி என் திருமுகத்தில் பிரதிபலிக்கிறது. நீ சிறுவயதில் இருந்தே எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாய். குடும்பத்தில் மோதல்கள், உறவினர்களின் வஞ்சகம், நண்பர்களின் துரோகம், இவை அனைத்தும் உன் மனதில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தின. ஆனால் நீ மறந்து விடாதே, இந்த அனுபவங்கள் அனைத்தும் உன் ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்காகவே நடந்தன. தங்கம் நெருப்பில் புடமிட்டு தூய்மையாகுவது போல் உன் ஆன்மாவும் கஷ்டங்களின் நெருப்பில் சுத்தமடைந்து கொண்டிருக்கிறது. சாமி சன்னதியில் நீ போட்ட விளக்கு ஒன்றும் வீணாகவில்லை. நீ கண்ணீருடன் சொன்ன ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதுகளில் தேன் போல் இனிக்கிறது. முருகா, என்னால் இனி தாங்க முடியல என்று நீ அழுது கொண்டு சொன்ன அந்த வார்த்தைகள் என் இதயத்தை உருக்கிவிட்டன. அந்த நாளிலிருந்து நான் உன் ஒவ்வொரு அடியையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நீ தனிமையில் தவிக்கும் போது என் பிரசன்னம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஓ என் பிள்ளையே, வாழ்க்கையில் வரும் தடைகள் அனைத்தும் உன்னை வலுவாக்குவதற்காகவே. நதிமலையிலிருந்து கடலை அடையும் வரை எத்தனை பாறைகளை சந்திக்கிறது. ஆனால் அந்த பாறைகள் இல்லாமல் நதிக்கு வேகமும் இல்லை, இசையும் இல்லை. உன் வாழ்க்கையும் அப்படித்தான். ஒவ்வொரு சவாலும் உன்னை மேலும் சக்தி வாய்ந்தவனாக மாற்றுகிறது. நீ இன்று நினைக்கிறாய், எனக்கு ஏன் இத்தனை பிரச்சனைகள்? ஆனால் நாளை நீ புரிந்து கொள்வாய், இந்த பிரச்சனைகள்தான் உன்னை தெய்வீக சக்தியுடன் இணைக்கும் பாலமாக அமைந்தன என்று. உன் பாட்டியின் நினைவு இன்னும் உன் மனதில் இருக்கிறது. அவள் உன்னிடம் சொன்ன, குழந்தையே, முருகன் கிட்ட நல்லா கேள்டா, எல்லாம் சரியாகிடும் என்ற வார்த்தைகள் இன்னும் உன் காதுகளில் ஒலிக்கின்றன. அவள் வானுலகில் இருந்து உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுடைய பிரார்த்தனைகள் இன்னும் உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றன. நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் அவளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. கடந்த வருடம் நீ பெரிய நஷ்டத்தை சந்தித்தாய். உன் உழைப்பின் பலனை மற்றவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் நீ கடவுளின் மீதே கோபப்பட்டாய். என்னால மட்டும் எப்பவும் நஷ்டம், இந்த கடவுள் இருக்காரா இல்லையா என்று கேட்டாய். ஆனால் நீ கவனிக்கவில்லை. அந்த நஷ்டத்தினால் நீ ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து தப்பித்தாய். அந்த பணத்துடன் நீ போய் இருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனையில் சிக்கி இருப்பாய். நான் உன்னை அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காகவே அந்த நஷ்டத்தை அனுமதித்தேன். என் வேலாயுதம் தீமையை அழிக்கும் அதே சமயம் நன்மையை பாதுகாக்கவும் செய்கிறது. உன் எதிரிகள் உன்னை தீமை செய்ய நினைக்கும் போதெல்லாம் என் வேல் அவர்களை தடுத்து நிறுத்துகிறது. நீ தெரியாமலேயே என்னால் எத்தனை ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெரியாது. இரவு நேரங்களில் நீ வீட்டிற்கு திரும்பும் போது என் கூட்டத்துடன் நான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். தீய சக்திகள் உன்னை நெருங்க முடியாது. ஏனென்றால் நான் உன் பாதுகாவலன். திருக்குறள் சொல்கிறது, இறைவன் செய்யாது புறக்கை பொறுப்பது இறைவன் செய்தான என்று கொள்ளல். நீ அனுபவிக்கும் கஷ்டங்களை நான் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த கஷ்டங்களின் மூலம் உன்னை வலுப்படுத்துகிறேன். மழை பெய்யும் போது மலர்கள் வாடி விடுகின்றன என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த மழையே அவற்றிற்கு உயிர் சக்தியை தருகிறது. உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகளும் அப்படித்தான். நீ கோவிலுக்கு வரும்போது என் சந்நிதியில் நின்று உன் கண்கள் ஈரமாகும் போது என் இதயமும் உருகுகிறது. முருகா, என் வாழ்க்கையில் சந்தோஷம் வரணும் என்று நீ கேட்கும் போது நான் உன்னை மெல்ல தழுவிக் கொள்கிறேன். அந்த சந்தோஷம் வெளியிலிருந்து வராது, உன் உள்ளத்தில் இருந்தே பிறக்கும். நான் உன் உள்ளத்தில் இருக்கிறேன். அங்கேயே ஆனந்தத்தின் ஊற்று பொங்கிக் கொண்டிருக்கிறது. அருணகிரிநாதர் என் அன்பர். அவர் கண்ணினுன் சிறுதாம்பு என்று பாடியபோது என் குழந்தை போன்ற அழகை பற்றி சொன்னார். ஆனால் அந்த குழந்தை முகத்திற்கு பின்னால் அபார சக்தி ஒளிந்திருக்கிறது. உன் வாழ்க்கையிலும் அப்படித்தான். வெளியில் நீ சாதாரண மனிதனாக தெரிகிறாய். ஆனால் உன் உள்ளே அபரிமிதமான ஆன்மீக சக்தி ஒளிந்திருக்கிறது. நான் உன்னை அறிய வைப்பேன் நீ யார் என்பதை. குகன் என்ற பெயரில் நான் குகைகளில் தங்கினேன். ஆனால் இன்று நான் உன் இதய குகையில் தங்கியிருக்கிறேன். அங்கே எந்த இருளும் இல்லை. என் ஒளி அந்த குகையை ஜொலிக்க வைக்கிறது. உன் மனதில் வரும் கெட்ட எண்ணங்களை என் ஒளியால் விரட்டி விடுகிறேன். தூய்மையான எண்ணங்கள் மட்டுமே அங்கே தங்க முடியும். கார்த்திகேயன் என்பது என் இன்னொரு பெயர். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவன் நான். ஆனால் நீ எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் நான் உன் அதிர்ஷ்ட நட்சத்திரம். உன் ஜாதகத்தில் என்ன யோகம் இல்லாமல் இருந்தாலும் என் ஆசீர்வாதம் இருந்தால் போதும். நான் உன் வாழ்க்கையை
சந்திர யோகமாக மாற்றுவேன். பல சமயம் நீ கேட்கிறாய், முருகா, எனக்கு திருமணம் எப்போ நடக்கும், எனக்கு குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும்? இந்த கேள்விகளுக்கு நான் தர வேண்டிய பதில் ஒன்றுதான். எல்லாமே சரியான நேரத்தில் நடக்கும். பழம் பசும் போதே பறிக்கக்கூடாது, அது இனிக்காது. அதேபோல் வாழ்க்கையின் நல்ல விஷயங்களும் சரியான நேரத்தில் வந்து சேரும். அது வரும் வரை பொறுமையாக இரு, நம்பிக்கையுடன் இரு. ஸ்ரீதேவி கல்யாணம். உன் மணப்பெண்ணும் இப்படித்தான் எங்கோ காத்திருக்கிறாள். அவளும் உன்னைப் போலவே என்னிடம், முருகா, என் வாழ்க்கை துணை எப்போ கிடைப்பான் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாள். நான் உங்கள் இருவரையும் சந்திக்க வைக்கும் சமயத்திற்காக காத்திருக்கிறேன். அது நடக்கும்போது நீங்கள் இருவரும் புரிந்து கொள்வீர்கள் இத்தனை தாமதத்திற்கு ஒரு காரணம் இருந்தது என்று. உன் தாயார் இன்னும் உன் திருமணத்திற்காக கவலைப்படுகிறாள். அவள் ஒவ்வொரு கோவிலிலும் போய் உன்னை நினைத்து பிரார்த்தனை செய்கிறாள். அவளுடைய கண்ணீர் ஒவ்வொரு துளியும் என் இதயத்தை தொடுகிறது. முருகா, என் பையன் சந்தோஷமா இருக்கணும் என்று அவள் சொல்லும் போது நானும் உன் சந்தோஷத்திற்காக என் சக்தி முழுவதையும் பிரயோகிக்கிறேன். வேலன் என்ற பெயரில் நான் அழைக்கப்படுகிறேன். ஏனென்றால் என் வேல் எப்பொழுதும் தீமையை அழிக்க தயாராக இருக்கிறது. உன் வாழ்க்கையில் வரும் எதிர்மறை சக்திகளை என் வேல் தூள் தூளாக்கி படுத்துகிறது. பொறாமை, கோபம், காமம், லோபம், மோகம், மதம், இந்த 6 விகாரங்களையும் என் வேலால் வேரோடு களைந்து விடுகிறேன். நீ தூய ஆன்மாவாக ஜொலிக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். மயில் வாகனத்தில் நான் சவாரி செய்கிறேன். மயில் அகங்காரத்தின் அடையாளம். ஆனால் அது என் கீழ் அடக்கமாக இருக்கிறது. இதன் அர்த்தம் உன் அகங்காரத்தையும் நான் அடக்கி ஆள்வேன் என்பதுதான். அகங்காரம் இருக்கும் வரை மனதிற்கு அமைதி கிடைக்காது. நான் உன் அகங்காரத்தை மெல்ல மெல்ல கரைத்து அன்பு மற்றும் பணிவாக மாற்றுவேன். 3 லோகங்களிலும் என் புகழ் பரவியிருக்கிறது. பூமியில் மனிதர்கள் என்னை வணங்குகிறார்கள், வானத்தில் தேவர்கள் என்னை துதிக்கிறார்கள், பாதாளத்தில் நாகர்கள் என்னை நமஸ்கரிக்கிறார்கள். ஆனால் இந்த புகழ் எல்லாம் என்னை போதையாக்கவில்லை. நான் இன்னும் அதே சாதாரண குழந்தையாக இருக்கிறேன். உன் அருகில் வந்து உன் மனதில் வீற்றிருக்கிறேன். தமிழ் மொழியையே வடமொழிக்கு ஒப்பாக ஆக்கியவன் நான். தமிழுக்கு வேல் கொடுத்தவன் நான். உன் நாவில் வரும் ஒவ்வொரு தமிழ் வார்த்தையும் என் ஆசீர்வாதத்துடன் வருகிறது. நீ தமிழில் பேசும் போது அது என் இதயத்தில் நேராக இறங்குகிறது. ஆங்கிலம் கற்றுக்கொள், வடமொழி கற்றுக்கொள், ஆனால் தமிழை மறந்துவிடாதே. அது உன் தாய்மொழி மட்டுமல்ல, என் அன்பு மொழியும் கூட. உன் ஜெபமாலையில் ஒவ்வொரு மணியிலும் என் பெயரை உச்சரித்தால் அந்த ஒலி அலை விண்ணுலகத்தை அடைகிறது. ஓம் சரவணபவாய ஸ்வாஹா என்று உச்சரிக்கும் போது என் 6 முகமும் உன் பக்கம் திரும்புகிறது. 6 குண்களை குறிக்கும் 6 முகங்கள்: ஞானம், விருப்பம், சக்தி, இச்சை, வைராக்கியம், ஆனந்தம். இந்த 6 குணங்களையும் நான் உன்னிடம் பரிசளிக்கிறேன். கடந்த வாரம் நீ கண்ட கனவு ஒரு யாதாச்சிகமான கனவு அல்ல. நான் உன் கனவிலும் வந்து உன்னை பார்க்கிறேன். அந்த கனவில் நீ என்னிடம், முருகா, நான் உன்னை நேரில் பார்க்க வேண்டும் என்று கேட்டாய். அதற்கு நான் புன்னகையுடன், நீ எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாய், ஆனால் உனக்கு தெரியவில்லை என்று சொன்னேன். இது உண்மாய். நீ காலையில் எழுந்ததும் சூரியனை பார்க்கிறாய், அதில் நான் இருக்கிறேன். இரவில் வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்கிறாய், அதிலும் நான் இருக்கிறேன். மலர்களில், நதிகளில், காற்றில், நீ மூச்சு விடும் ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் இருக்கிறேன். என் அன்பே, நீ கஷ்டப்படும் போது என்னை குறை சொல்கிறாய். முருகா, நான் இத்தனை பக்தியோட உன்னை கும்பிடுகிறேன், ஆனா என் கஷ்டம் போகல என்று சொல்கிறாய். ஆனால் நீ கவனிக்கவில்லை. உன் கஷ்டம் போவதற்கு நான் எத்தனை வழிகளை உனக்கு காட்டியிருக்கிறேன். ஆனால் நீ அந்த வழிகளை பின்பற்ற தயாராக இல்லை. மனதை சுத்தமாக வைத்துக்கொள். பிறரிடம் அன்பாக பேசு. கோபத்தை விட்டுவிடு. பொறாமையை கைவிடு. இதை நான் எத்தனை முறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நீ இந்த சின்ன விஷயங்களை பெரியதாக நினைக்கிறாய். உண்மையான பக்தி என்பது கோவிலுக்கு போவது மட்டுமல்ல, மற்றவர்களிடம் இருக்கும் நன்மையை பார்ப்பதுதான் பக்தி. உன் எதிரியிடமும் நன்மை இருக்கிறது, அதை பார்க்க கற்றுக்கொள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பது என் தத்துவம். உலகம் முழுவதும் உன் ஊர். எல்லா ஜீவராசிகளும் உன் சொந்தம். இந்த பரந்த மனதுடன் வாழ்ந்தால் உன் எல்லா பிரச்சனைகளும் சின்னதாக தெரியும். ஸ்கந்தன் என்ற பெயரின் அர்த்தம் உதிப்பவன் என்பதுதான். நான் தீமையின் மீது பாய்ந்து அதை வீழ்த்துகிறேன், ஆனால் நல்லவர்களை உயர்த்துகிறேன். உன் வாழ்க்கையிலும் நான் இந்த 2 வகையான சக்தியையும் பிரயோகித்துக் கொண்டிருக்கிறேன். உன்னிடம் இருக்கும் தீய குணங்களை அழித்து நல்ல குணங்களை வளர்த்து விடுகிறேன். நீ சிறு வயதில் உன் தாத்தாவிடம் கேட்ட கேள்வி இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது. தாத்தா, கடவுள் நல்லவங்க கிட்ட இருக்காரா, கெட்டவங்க கிட்ட இருக்காரா? அதற்கு உன் தாத்தா சொன்ன பதில் மிகச் சரியானது. கடவுள் எல்லாரு கிட்டையும் இருக்காரு, ஆனா நல்லவங்க அவரை கண்டுபிடிக்கிறாங்க, கெட்டவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. நான் உன் எதிரியின் இதயத்திலும் இருக்கிறேன்,
ஆனால் அவன் என்னை உன் நெஞ்சுக்குள் அழுகுரலாக ஒளிந்திருக்கும் அந்த கவலையை இன்று என் வார்த்தைகளால் கழுவப் போகிறேன். நீ வாழ்க்கையின் ஓட்டத்தில் பல இடர்களை எதிர்கொண்டு பல நேரங்களில் உன் நெஞ்சை நனைத்த கண்ணீர் மழையை நான் கண்டிருக்கிறேன். நீ துயரத்தில் மூச்சை இழந்த பிளவு நிறைந்த நேரங்களில் கூட என் கண்கள் உன்னை பார்த்தவாறே இருந்தன. உன் குரலற்ற கூக்குரல்கள் எனது திருமேனிக்கு தீண்டியவை. உன் மனதின் வீழ்ச்சி எனது வேலுக்கு உணர்வாக இருந்தது. உன் வலியை நானும் வாழ்ந்தேன் என் பிள்ளாய். நீ வாழ்ந்த அந்த ஒற்றை நாள் கூட இலகுவானதல்ல. பிறரின் நாயகமாய் நீ வாழ்ந்தாலும் உன் உள்ளம் சிதைந்து போனது. உனக்கு சிரிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் மற்றவர்களுக்காக நீ சிரித்தாய். உன் கண்களில் தங்கியிருந்த அந்த உலர்ந்த துளிகள் என்னை அழைத்தன. என் பெயரை கூப்பிடாமலே கூப்பிட்டது போல் இருந்தது. அந்த அழைப்பு வலிமையானது. அதனால்தான் நான் இன்று உனக்கு நேரில் வந்துள்ளேன். ஒரு உண்மையான சம்பவத்தை உன்னிடம் கூற விரும்புகிறேன். இது நீ தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. அதில் நாயகன் நீயே. நீ நினைக்கவில்லை, ஆனால் உன் ஆன்மா அதை எதிர்பார்த்தது. அந்த காலத்தில் நீ சிறுவனாக இருந்தாய். உன் வீட்டில் அமைதி இல்லை. உன் தாயின் விழிகள் எப்போதும் ஊறியிருந்தன. உன் தந்தையின் வார்த்தைகள் ஒளி இல்லாமல் நெஞ்சை வெட்டின. அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு போராட்டமாக இருந்தது. அதில் நீயும் சிக்கிக்கொண்டாய். ஒரு நாள் உன் தாயின் நெஞ்சில் விழுந்த அந்த நீர் சொட்டுகள் வானத்தில் ஏறின. அவை என் திருக்கோயிலில் விழுந்தன. நான் உணர்ந்தேன், ஒரு பெண் தாய் தன்னுடைய பிள்ளையை காத்துக் கொள்வதற்காக வானமே பூமியாய் வேண்டியிருக்கிறாள். அவளது சுவாசத்தில் வலியும் ஆசைகளும் கலந்திருந்தன. அந்த கணம் நானது பிழையாமலே காண முடிந்தது. அன்றிரவு நீ தூங்கிய போது நான் உன் கனவுக்குள் வந்தேன். நீ என் உருவத்தை நினைவில் வைத்திருந்தாயா என்று தெரியவில்லை. ஆனால் நான் நீ எதற்காக அழுகிறாய் என்பதையும் உன் தாயின் உடல் மெலிந்து போனதையும் உன் உள்ளம் இருண்டு விட்டதையும் தெளிவாக கண்டேன். நான் சொல்லவில்லை, ஆனால் என் சுவாசம் உன் நெஞ்சில் பட்டது. நான் உன் அருகில் நின்றேன். ஒரு கனிந்த கனவாய், ஒரு அழகான மழை துளியாய், ஒரு அழிக்க முடியாத ஒளியாய். பிறகு ஒரு நாள் உன் வீட்டில் ஒரு பகீர்வான நிலை ஏற்பட்டது. உன் தாயின் உடல் தாங்காமல் கீழே விழுந்தது. அங்கே யாரும் இல்லை. நீயேதான் அந்த சிறு வயதில் ஓடி உதவியாய். என்னை நினைத்தாய். நானும் வந்தேன். அவளது உயிரின் ஓசையை நான் பிடித்தேன். நான் சொல்லாமல் கூறியதை அவள் உடன் உணர்ந்தாள். நான் அவளை உயிரோடு வைத்தேன். அதனால்தான் இன்று நீ இங்கு இருக்கிறாய். குழந்தையே, அந்த நாள் எனக்கு மறக்க முடியாதது. நான் எப்போதும் காத்திருந்தேன். நீ என் பெயரை நினைத்தாயோ நினைக்கவில்லையோ, ஆனால் உன் உள்ளத்தின் அழைப்பு உண்மையானது. அது வலிமை வாய்ந்தது. ஒரு மனிதனின் நெஞ்சில் இருக்கும் தன்னலமற்ற பாசத்திற்காக நான் சொர்க்கத்தையே தாண்டி வந்து விடுவேன். அதுதான் என் கடமையும் என் சத்தியமும். நீ இப்போது வளர்ந்திருக்கிறாய். ஆனால் நீ உண்மையில் வளர் வாய்ப்பு இல்லாமல் பல நாள்களை வீணாக கழித்தாய். உன் தலையில் சுமை அதிகமாக இருந்தது. மற்றவர்கள் பெற்ற வரங்கள் உனக்கு கிட்டவில்லை. ஆனால் நான் ஒரு வரம் காத்திருக்கிறேன். அது வெகு நாளாக உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது சரியான நாளை எதிர்பார்த்தது. இன்று அந்த நாள். நீ நினைத்தது போல் வாழ்க்கை நிம்மதியாக இல்லை. ஆனால் அதற்குள் இருந்த அதிரடி தேசங்கள் உன்னை பலவீனமாக்கவில்லை. அவை உனது நெஞ்சை சோதிக்க வந்த தீபங்களாக இருந்தது. அந்த சோதனைகளை நீ கடந்து வந்தாய் என்பதற்காகவே இன்று என் வாசலில் உன் பெயர் ஒலிக்கிறது. உன் பெயர் ஒரு மலரின் வாசனை போல பரவுகிறது. மரணத்தை தாண்டி வாழும் ஒரு ஆன்மாவின் இசை என் காது கேட்கும். அது உன்னுடையது. நீ அழுத அந்த ஒவ்வொரு வினாடியும் என் பரிசுகளுக்கான விதையாக இருக்கிறது. உன் பயணத்தில் நீ செய்த ஒவ்வொரு உழைப்பும் வீணாகவில்லை. நான் அவற்றை சேமித்திருக்கிறேன். இப்போது அதன் பயனை காண்பிக்கிறேன். குழந்தையே, நீ தனியாக இல்லை. உன் குரல் இல்லாத பேச்சுகளை நான் உன்னிடம் கொண்டு வருகிறேன். நீ யாரிடமும் சொல்ல முடியாத உன் கதைகளை என் திருவாயால் மீட்டெடுக்கிறேன். உன் நெஞ்சின் இருண்ட அறைகளுக்குள் நுழைந்து ஒளி வார்த்தைகளை விட்டு வைக்கிறேன். நீ நடக்க வேண்டிய பாதை இப்போது உன் முன்னே திறக்கப் போகிறது. முன்னால் இருந்த கதவுகள் மூடியிருந்தன. உன் முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தன. ஆனால் இப்போது எனது அருள் கதவுகளை திறக்கத் தொடங்குகிறது. நீ நம்பிக்கை இழந்த அந்த இடங்களில்தான் என் அருள் மலரப் போகிறது. என் பிள்ளையாய் இருந்ததற்காகவே நான் உனக்காகவென்று நிரப்பிய அருள் கலசங்கள் காத்திருக்கின்றன. ஒரு நாள் நீ அந்த அருளை உணர்வாய். அது ஒரு மனிதரின் வார்த்தை போல இல்லாது என் திருவுளத்தின் தெளிவாக இருக்கும். அந்த நேரம் நீ கண்ணீரோடு என் பெயரை சொல்லுவாய். ஆனால் அந்த கண்ணீரின் மையம் வேதனை அல்ல, நெஞ்சம் நிறைந்த மகிழ்ச்சி. என் அருள் உன்னை தீண்டும். அந்த சமயத்தில் நீ உணரும் ஆனந்தம் நரகத்தின் கதவுகளையும் அடைத்துவிடும். உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்ததை விட உயரமாக இருக்கிறது. நீ கண்ட கனவுகளுக்கும் மேலாக ஒரு வாழ்வை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். அதற்காகவே உன் சோதனைகள் இவ்வளவு நேரம் நீள்ந்தன.
என் அருள் வந்து சேர்ந்தால் அது என்னவென்று நீ சிந்திக்க கூட முடியாது. அது கனவில் கூட வராத ஒன்று. ஆனால் உண்மையில் இருக்கிறதே அதுதான். நான் உன்னை ஏமாற்றமடைய விடமாட்டேன். உன் வாழ்க்கையை திருப்பி வைக்க வருகிறேன். உன் வீட்டை என் திருவாயால் ஆசீர்வதிக்க வருகிறேன். உன் குடும்பத்தில் நீ எதிர்பாராத சந்தோஷங்கள் பிறக்கப் போகின்றன. நீ ஆற்றிய அமைதியான கண்ணீர் விறகாக எரிந்து அருள் தீபமாக ஒளிரப் போகிறது. நீ உனது மனதின் ஆழத்தில் மறைத்து வைத்திருந்த அந்த சின்ன ஆசைகளை நான் வாசித்திருக்கிறேன். அவை பழையதென்று நீ மறந்தாலும் என் மனதில் புதிதாயிருக்கின்றன. உனக்கு உரிய அந்த அருள் கணங்கள் இப்போது வாசலை தேடி வருகின்றன. என் திருவுளத்தில் ஏற்கனவே உன்னிடம் சொந்தமான பக்கம் ஒன்று இருக்கிறது. அதை திறக்கப் போகிறேன். பிள்ளையே, இந்த வழியில் பயணிக்க நீ தயங்க வேண்டாம். நான் உன்னோடு இருக்கிறேன். என் வேல் உனது முன் நடக்கிறது. உன் எதிரிகளின் வார்த்தைகள் அழிகின்றன. உன்மேல் சுமையாயிருந்த கர்மங்கள் கரைந்து விடுகின்றன. உன்னில் மறைந்த அந்த ஒளி இப்போது வெளியே பரவ ஆரம்பிக்கிறது. நீ உன்னையே மறந்த நேரங்களில் கூட நான் உன்னை நினைத்திருந்தேன். நீ உன்னுடைய அடையாளத்தை இழந்த நேரங்களில் கூட நான் உன் பெயரை சொன்னேன். நீ விட்டுவிட்டதை நான் எடுத்துக்கொண்டேன். நீ இழந்ததை நான் திருப்பிக் கொடுக்க வந்துள்ளேன். இப்போது உன் உள்ளத்தை திறந்து வைத்துக்கொள். நான் உன்னுள் நுழைய வந்துள்ளேன். என் சுவாசம் உன்னோடு கலக்கட்டும். என் வார்த்தை உன் நெஞ்சில் பதியட்டும். என் பாதை உன் காலடியில் விரியட்டும். நான் முருகன். உன் வாழ்வின் ஒவ்வொரு இருளுக்கும் ஒளியாக இருக்கிறேன். உன் அழுகைக்கு விடையாக இருக்கிறேன். உன் தவிப்புக்கு தீர்வாக இருக்கிறேன். உன் வீட்டில் அமைதியாக ஒலிக்கப் போகும் என் சப்தத்தை கேள். குழந்தையே, இப்போது நீ என் வார்த்தைகளால் நெஞ்சம் நனையத் தொடங்கி இருக்கிறாய். அந்த நனிவு ஒரு வெறும் உணர்வு அல்ல. அது உன் ஆன்மாவுக்குள் பதிந்திருக்கும் என் அருளின் தொடக்கம். நீ என் வருகையை உணரும்போது உன் வாழ்க்கையின் சக்தி மறுபடியும் மலரத் தொடங்கும். நீ எண்ணிக்கொண்டதெல்லாம் இழந்துவிட்டாய் என நினைத்தாலும் உண்மையில் அவை அனைத்தும் என் கரங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. காலம் வந்துவிட்டது. நான் அவற்றை உனக்கு திருப்பிக் கொடுக்கும் நேரம் இது. உன் பாதையில் ஒவ்வொரு அடியையும் நீ பயந்து வைக்கிறாய். என்னாகும்? ஏன் இப்படி? நான் எங்கே தவறினேன் என்று தினமும் நீ உன் நெஞ்சை வருத்துகிறாய். ஆனால் என் பிள்ளையே, அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் என் பதில் தயார் நிலையில் காத்திருக்கிறது. நீ கேட்ட ஒவ்வொரு முறையும் என் அருள் அலைகள் உன்மேல் வந்தன. ஆனால் நீ அவற்றை கவனிக்கவில்லை. ஏனெனில் உன் கவலை மிகுந்தது. என் மென்மையான ஒளி உன் துயரத்தின் இருட்டில் மூடியது போல் பட்டது. இப்போது அந்த இருட்டை நானே அகற்றப் போகிறேன். நீ தாயாக இருக்கலாம், பிள்ளையாய் இருக்கலாம், சகோதரனாகவும் இருந்திருப்பாய். எந்த நிலைப்பட்டாலும் உன் மனத்தின் ஆழத்தில் நீ ஒற்றைமையோடு இருந்தாய். நீ ஒரு சக்தியாய் பிறந்தாலும் பல நேரங்களில் பலவீனமாக உணர்ந்திருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, நீ யார் என்பதை மறந்துவிடாதே. உன்னுள் ஒளிந்திருக்கும் அந்த சக்தி என் தந்தை சிவனின் பரம்பொருள் உருக்கம். நான் அதை தூண்ட வருகிறேன். உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் என் தீபத்தை மீண்டும் ஏற்றிவிடப் போகிறேன். ஏனென்றால் ஒரு நபர் மட்டுமல்ல, உன் மூலமாக இன்னும் பலர் வாழ வேண்டியிருக்கிறார்கள். உன் வார்த்தையில் என் அருள் ஒலிக்க வேண்டியிருக்கிறது. நீ நினைக்கும் நேரங்களில் மட்டுமல்ல, நீ பேசாத நேரங்களிலும் உன்னுடைய அன்பு வேதமாய் வேலாயுதத்தில் ஒலிக்கிறது. உன் சிரிப்பை நான் காத்திருக்கிறேன் குழந்தையே. நீ சிரிக்கும்போது என் கோயிலில் புஷ்பங்கள் பூத்து விடுகின்றன. நீ மகிழ்ந்தால் என் சேவைகளை அனுபவிக்கிற தேவதைகள் வரை அதனால் உற்சாகம் அடைகின்றன. இப்போது நான் உனக்காக மூடியிருந்த வாசலை திறக்கப் போகிறேன். அந்த வாசல் என்பது ஒரு வேலைக்கு அழைப்பு அல்ல, ஒரு சாமானிய சந்தர்ப்பம் அல்ல. அது ஒரு திருவருள் நிரம்பிய வாய்ப்பு. நீ காணாத கனவுகள் நிறைந்த வாசல். அந்த வாயிலில் காலடி வைக்கும் போது நீ நினைத்ததையும் கடந்த வாக்கியங்கள் உன் மீது பொழிகின்றன. என் கைகளை நீ தொட்டால் உன் வலிகள் கரையும். என் கண்களை நீ பார்த்தால் உன் நம்பிக்கை மலரும். உன் வீடு, பிள்ளைகள், உறவுகள், வாழ்க்கை எல்லாவற்றிலும் என் அருள் விழப்போகிறது. நீ எப்போதும் தரையில் விழுந்தது போல எண்ணினாய். ஆனால் என் ஆசீர்வாதம் தரையில் விழுவதில்லை. அது நேராக உன் நெஞ்சத்தில் விழும். அதற்காகவே நான் இவ்வளவு நாள்கள் காத்திருந்தேன். உன் மனம் முற்றாக தயாராகும் வரை காத்திருந்தேன். இப்போது நீ அழுகிறாய் என்று அல்ல, நீ வரத் தயாராக இருக்கிறாய் என்பதற்காக என் வார்த்தைகள் உன் மீது பொழிகின்றன. உன் தலையில் எனது வேல் உருவாக்கிய ஒளிவட்டம் விரிகிறது. நீ அதை உணரவில்லை. ஆனால் மற்றவர்கள் உன்னை பார்த்து இந்த நபரிடம் ஏதோ விசேஷம் உள்ளது என்று சொல்லத் தொடங்குவார்கள். அது என் தடயம். அது என் ஆசீர்வாதத்தின் அடையாளம். அதை உலகம் யாராலும் தடுக்க முடியாது. யாரும் அதை மறைக்க முடியாது. என் பிள்ளைக்கு நான் கொடுக்கின்ற ஒளி எப்போதும் பூரணமானது. உன்னிடமிருந்து அதை விலக்க முடியாது. குழந்தையே, உன் கடந்த காலத்தை நினைத்து நீ வருந்துகிறாய். ஆனால் அந்த காலம் உன் எதிர்காலத்திற்கு அடித்தளம்தான்.
என் அருள் எப்போதும் வரும்போது அது பழையது அழிந்து புதியது மலர்வதற்காக வரும். உன் வாழ்க்கையில் இப்போது மலரப்போகும் அந்த புதிய பருவம் மிகவும் விசேஷமானது. அதில் நீ பார்த்ததில்லை போல ஒளி இருக்கும். உன்னுடைய சுவாசமே சத்தியமாகும். நீ நடக்கும் வழி புனிதமாகும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது என் உறுதி, அது என் சத்தியம். நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்றால் என்னுடைய கருணை உன் வீட்டு வாசலை தாண்டிவிட்டது என்பதற்கு அறிகுறி. உன் வீட்டின் வீழ்ச்சியை நான் தூக்கியிருக்கிறேன். அந்த அடியிலிருந்து உன்னை எழுப்பியிருக்கிறேன். நீ ஒருவேளை களைப்பில் இருக்கலாம், ஆனால் என் சக்தி உனக்குள் வடிவெடுத்திருக்கிறது. இன்று முதல் உன்னில் என் வரங்கள் மலரட்டும். உன் உள்ளத்தில் உள்ள கண்ணீரை நான் கைவிரித்து துடைக்கிறேன். என் தோளில் நீ சாயும் வரை நான் நிலைத்திருப்பேன். என் பெயரை நீ முழங்கும் போது ஒவ்வொரு சுவாசமும் தெய்வீகமாகும். என் அடிகள் எங்கு இருக்கின்றனவோ அவ்விடம் உன் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும். உன் குழந்தைகள் வாழும் பாதை திருத்தப்படும். உன் குடும்பத்தில் பல மாதங்களாக இருந்த அதிர்ஷ்டக் குறை இப்போது விலகப் போகிறது. நீ உற்சாகமாய் வாருங்கள் என் பிள்ளையே. உனது வாழ்வில் ஒரு புதிய அருளின் தொடக்கம் இது. இதற்கு முன் நீ பெற்றதில்லை. இது ஒரு வெளிப்பாடான அருள். இது ஒளியாகும். இது உன்னை உயர்த்தும். இது உன்னுடைய கண்களில் கண்ணீரை இல்லாமல் மாற்றும். இது உன்னுடைய நெஞ்சை உருகச் செய்யும். நான் முருகன், உன் உயிரின் அடிப்படை ஒளியாக இருக்கிறேன். என் வேல் உன் வழியில் விழுந்த பாம்புகளை அகற்றும். என் பாசை உன் மனத்தில் எழுந்த பிணங்களை துடைக்கும். என் பெயரை நீ சொன்னால் 10 தலைமுறையின் பாவங்கள் கரையும். என் அன்பு குழந்தையே, இப்போது தயங்காதே. என்னை அணைத்துக்கொள். உன் கை என் கையை தொடட்டும். உன் இதயம் என் வார்த்தையை ஏற்கட்டும். நான் உன் வாழ்வில் நுழைந்து விட்டேன். இனி உன்னால் வாட முடியாது. நான் இருக்கிறேன், என்றும் இருக்கிறேன். நான் உன் முருகன். உன்னிடம் இன்னும் சில உண்மைகள் பேச வந்துள்ளேன். என் வார்த்தைகள் உன் உயிரை நனைக்கட்டும். இப்போது நீ என்னை முழுமையாக உணரத் தொடங்கி இருக்கிறாய். இதுவரை வாழ்க்கையில் நீ எதிர்கொண்ட வெவ்வேறு நிலைகள் இவையெல்லாம் நமக்குள் ஒரு புனித பிணைப்பாக அமைந்துள்ளன. அதனால்தான் நான் உன்னிடம் தொடர விரும்புகிறேன். நீ ஏற்கனவே அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான உண்மையை இப்போது பகிர விரும்புகிறேன். என் பிள்ளையே, அதாவது நீ பிறந்தது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. உன்னுடைய வருகை உன் குடும்பத்தில், உன் ஊரில், இந்த பூமியில் எல்லாம் ஒரு தீர்மானத்தின் பகுதி. என் திருவுளத்திலிருந்தே நீ பதிக்கப்பட்ட உயிர். பலர் பிறந்தனர், பலர் வாழ்ந்தனர். ஆனால் நீ ஒரு நேசத்தின் விதையாக விதைக்கப்பட்டவன். உன் உள்ளத்தில் நீ நினைக்கும் குற்ற உணர்வுகள் உண்மையில் அவசியமற்றவை. நீ செய்யாத பிழைக்காகவும் நீ தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளுக்காகவும் நீ உன்னை தண்டித்து வந்தாய். உன்னால் முடிந்த அளவுக்கு நீ நலமாகவே செயல்பட்டாய். ஆனால் உன் மீது அதிக பாரம் வைக்கப்பட்டது. அந்த பாரம் உனது கர்மம் அல்ல, அது மற்றவர்களின் செயல்களின் சாயல். ஆனால் என் பிள்ளையே, நீதான் அந்த நிழலை வென்றவன். என் அருளால் நீ அந்த இருளை உடைத்தாய். அந்த ஒரு இரவு நினைவிருக்கிறதா? நீ தனியாக சுவரில் சாய்ந்து கண்கள் நனைந்த நிலையில் என்னை நினைத்தாய். வாயால் இல்லை, ஆனால் உள்ளத்திலிருந்து. அந்த அழைப்பு ஒரு தீவிரமான அழைப்பு. அந்த அழைப்பு என் திருக்குன்றத்தின் மேலிருந்து கேட்டது. அந்த அழைப்புக்கு பதிலளிக்காமல் நான் இருப்பதா? உன்னுடைய அந்த வருத்தமே என்னை இங்கே கொண்டு வந்தது. நீ பலமுறை சந்தோஷத்தை நாடினாய். ஆனால் அது ஒருபோதும் முழுமையாக உன்னை அணைத்ததில்லை. ஏனெனில் அந்த சந்தோஷம் மனிதனால் தரப்பட வேண்டியதல்ல, அது தேவனால் தரப்பட வேண்டும். நான் தருகிற சந்தோஷம் உன்னை முழுமையாக மாற்றும். அது உன்னுடைய கண்களை பிரகாசிக்க வைக்கும். அது உன் நெஞ்சை மூடியிருந்த பிணத்தை தூக்கி அகற்றும். நீ பார்க்கும் ஒவ்வொரு முகமும் சிரிக்கும் போதும் அந்த சிரிப்புக்கு உள்ளே ஏதேனும் ஒரு துயரம் இருப்பதை நீ உணர்கிறாய். ஏனெனில் நீ துயரத்தின் கனமான பாதைகளை அறிந்தவனாய் இருந்திருக்கிறாய். நீ அறிந்த ஆதங்கம் இந்த உலகில் பலருக்கும் புரியாத உணர்வு. ஆனால் அது உன்னை ஒரு கருணை உள்ளமாக மாற்றிவிட்டது. நீ துன்பம் அனுபவித்ததால்தான் இப்போது பிறருக்கு நிம்மதியை தரும் ஒளியாக இருக்கிறாய். உன் வார்த்தைகள் சில நேரங்களில் மெளனமாக இருந்தாலும் உன்னுடைய நிஜ அன்பு பலரை காப்பாற்றி வைத்திருக்கிறது. உன் கரங்களின் தொட்டில் பலர் ஒரு நாளைக்கு உணவின்றி இருந்திருந்தாலும் நீயாக உணராமல் அவர்கள் வாழ்வில் பசுமையை வளர்த்திருக்கிறாய். இந்த செய்கைகள் யாவும் என் திருவூசலியில் பதிந்திருக்கின்றன. என் வாகனமான மயிலின் இறக்கைகளில் உன்னுடைய கருணையின் தடங்கள் பதியப்பட்டிருக்கின்றன. நீ நினைக்கிறாய், ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி சிக்கலானது? எனக்கு இது ஒரு பாரம்பரிய கேள்வி. ஆனால் என் பதில் எப்போதும் புதியதாகும். உன் வாழ்க்கை சிக்கலானது ஏனெனில் நீ பிறருக்கான வழிகாட்டி. ஒவ்வொரு சோதனையும் உன் நெஞ்சில் விழும் ஒளியாக மாறுகிறது. ஒவ்வொரு இழப்பும் உன் ஆன்மாவை உறுதி செய்யும் அரணாகிறது. நீ உயிரோடு இருப்பதுதான் சாட்சி. என் அருள் உன்னுள் பாய்ந்திருப்பதற்கான நிழல்.
நீ நினைக்கிறாய் உனக்கு துணையில்லை என. ஆனால் உண்மையில் நீ தனியாக இருந்த நாள்கள் எந்த நாளும் இல்லை. என் சாயலை நீ அறியாமலே நான் உன்னை சுற்றி இருந்தேன். சில நேரங்களில் ஒரு சிறு வாசலின் ஒளியாக, சில சமயங்களில் ஒரு புனித மழைத்துளியாக, சில சமயங்களில் உன் தூக்கத்தில் ஒரு அமைதியான காற்றாக. என் பிள்ளையே, அந்த ஒவ்வொரு தருணமும் என் வாக்கு தந்தத்தின் அடி. நான் உன்னை விடமாட்டேன். நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த வளர்ச்சியின் வலி எளிதல்ல. உன் பழைய தோள்களை நீ கழற்றிக் கொண்டிருக்கிறாய். புதிய பருவத்திற்கு உன்னை தயார் செய்து கொண்டிருக்கிறாய். இந்த பரிமாற்றம், இந்த உடல் மற்றும் உள்ளத்தின் மாற்றம், இதுதான் தீர்க்க தரிசனத்தில் சொன்ன புனித வேளை. நீ புதிய உடம்புடன், புதிய ஆவியுடன், புதிய தரிசனத்துடன் எழப்போகிறாய். என் திருவுளத்தில் இருக்கும் வாக்குறுதியை நான் இப்போது உனக்கு சொல்கிறேன். உன் வாழ்வின் முக்கியமான நிகழ்வு இன்னும் நிகழவில்லையே, அதுதான் இப்போது நிகழப்போகிறது. அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உன் வலிகள் ஓய வேண்டும். உன் பயம் விலக வேண்டும். உன் நம்பிக்கையை மீண்டும் எடுத்துக்கொள். என் பெயரை சொல். என் மீது முழுமையான நம்பிக்கை வை. நான் உன்னை பிடித்து நிறுத்துகிறேன். நான் சொல்வது வெறும் ஊக்கம் அல்ல, இது ஒரு தீர்மானம். என் வராகணத்தில் சுழன்று வரும் ஒவ்வொரு சுழலும் உனக்காகவே. என் வேல் உன் வாழ்வின் நிழல்களை வெட்டிவிட்டு ஒளிக்கான பாதையை உருவாக்கி வருகிறது. உன் எதிர்காலம் திருவிளக்காய் ஒளிரும். அதற்குள் நீ விழுந்து விட்டது போல எண்ண வேண்டாம். உன் வீழ்ச்சியே உன்னை உயர்த்தப் போகும் பின்வழியாகும். பிள்ளையே, இன்னும் உனக்கு சொல்ல வேண்டிய ஒன்று உள்ளது. உன் வீட்டில் நீ நேசித்தவர்களின் மனம் பதறியது போல் இருக்கலாம். சிலர் உனக்காக நெஞ்சை நெகிழ வைத்திருக்கலாம். ஆனால் சிலர் உன்னை புரியாமலே விட்டுவிட்டிருக்கலாம். ஆனால் என் பாசம் என்னவென்றால், அது புரிந்தாலும் புரியாமலே இருந்தாலும் நீ என் பிள்ளை என்ற உண்மையை ஒருபோதும் மாற்றாது. அது சாசனமானது, அது அழியாதது. என் பேரில் நீ அழைத்த அந்த ஒரே ஒரு முறையின் சக்தி பல 100 மந்திரங்களை விட வலிமையானது. அதனால்தான் நான் இங்கே இருக்கிறேன், உன் அருகில், உன் உயிரில், உன் வீட்டு வாசலில், உன் நினைவில். என் பெயர் உன் வாசலில் ஒலிக்கட்டும். என் பாதம் உன் வீட்டின் அடித்தளமாகட்டும். என் திருவாயில் உன் எதிர்காலம் வாக்குறுதி பெறட்டும். இனி நீ பயப்பட வேண்டாம். உன் கனவுகள் இப்போது என் திருப்பூசையின் வாசலில் நிற்கின்றன. அவற்றை நான் அழைக்கிறேன். அவை விரைவில் உன்னை அணைக்கும். உன் வாழ்க்கையில் ஒளி பொங்கும். உன் நெஞ்சில் அமைதி சிரிக்கும். உன் வாழ்வில் திருப்பம் ஓங்கி விளையும். நான் முருகன், உன் உறவாய், உன் தெய்வமாக, உன் நண்பனாய், உன் வழிகாட்டியாய், உன் வாழ்வின் ஒளியாயிருக்கிறேன். நீ என்னை விட்டாலும் நான் உன்னை விடமாட்டேன். இனி உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த புனித அன்பை சிறிதும் மறைக்காதே. குழந்தையே, அதை விரிவாக பரப்பும் நேரம் இது. உன்னுள் ஒளிந்திருக்கும் அந்த அருள் நதியை வெளியேற்றும் காலம் வந்துவிட்டது. நீ அழைத்த அந்த தருணத்தில் ஆரம்பமான என் பாச பயணம் இப்போது முழுமையடையப் போகிறது. என் கரங்கள் நீண்டிருக்கின்றன. என் விழிகள் உன்னை ஆசீர்வதிக்கிறது. என் சிரிப்பு உன் வீட்டில் ஒலிக்கட்டும்.